ஏமா இதெல்லாம் ஒரு அலைச்சலாமா? சின்ன வயசில் நான் அலையாத அலைச்சலா? ஏதோ வீட்டு பொம்பளை ஆளுகள்லாம் ஒரு புது சேலை எடுத்து கொடுக்கணும்னு நினப்பு வந்துச்சு. அதுக்கு போய் 1008 குறைய சொல்லிட்டு தெரியுறீங்க. ஒன்று ஒன்றா செய்யுங்கம்மா. நான் எடுத்துட்டு வந்தது உங்களுக்கு பிடிக்கலைனா தூக்கி வீசிட்டு போய் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வாங்க போங்க. எப்பா நான் சாதாரணமா ஒத்த வார்த்தையில தானேப்பா சொன்னேன், அதுக்கு ஏன் இம்புட்டு கோவிச்சுக்கிற? ஏமா நீ ஒத்த வார்த்தைங்கிற, எனக்கு அந்த ஒத்த வார்த்தை தாங்கலம்மா. எல்லாரும் காயப்படுத்துறாங்கம்மா, அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு. விடுங்கண்ணா. ஆனாம்மா புதுச்சேலை வேணாம்ங்கிற பொம்பளைய நம்முள்ளதமா இருக்காங்க. இல்ல இப்போ வேண்டான்னு யாரும் சொல்லல. நீங்க ஏன் உடம்பு சரியில்லாதப்போ அலைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தான் அத்தை சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க புடவைய கொடுங்க, நாங்க எல்லாரும் வாங்கிக்கிறோம். அண்ணே, அம்மா கையாலே வாங்கிக்கோங்க. தீபாவளி, பொங்கல், வீட்டு விசேஷம் எல்லாத்துக்குமே அம்மா கையால தான் நாங்கள் துணியை வாங்கிக்குவோம். அதுவும் சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு தான் எங்ககிட்ட கொடுப்பாங்க. மா, நீ ஏன் சாமியை கும்பிட்டுட்டு எல்லா ஜோடிக்கும் துணியை கொடுத்துருமா. சரிப்பா. டேய் கரிகாலா, இதுல அவங்க பேரெல்லாம் எழுதிருக்கு. ஆமா. அதுபடி எடுத்து கொடுத்துருவா. வந்து எடு. அத்தை, மூத்த ஜோடி பெரிய மாமா ஈஸ்வரி அக்கா, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஈஸ்வரி அக்கா, ஜோடியா சேர்ந்து நில்லுங்க மாமா கூட. வயசு வா. நல்லா இருங்க, நல்லா இருமா. என்ன அத்தை, ஒத்த வார்த்தையில நல்லா இருங்கன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. வேற என்னடா சொல்லுவாங்க? பேசாம இருக்க மாட்டே? டேய், நீ சும்மா இருக்க மாட்டியா?